வெல்கம் டு கேசி பாட்டனி. நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டான ஆன்சர்ஸ் கீ கிடச்சிச்சின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். இது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டான ஆன்சர்ஸ் கீ. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண லாஸ்ட் 2 இயர் அண்ட் 3 இயர் கொஷின் பேப்பரோட கம்பேரிசன் கொஷின்ஸில் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக 6 மார்க் கொஷின்ஸ் இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸு இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இதோட பிடிஎஃப் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப இந்த ஆன்சர்ஸ்க்கே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு எப்படி எல்லாமே மார்க்ஸ் வந்து ஒதுக்குவாங்களோ அந்த அடிப்படை வச்சு தான் இந்த கீ ஆன்சர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த கீ பாயிண்ட் வச்சு நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கீ ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அண்ட் டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் அதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ இது பார்ட் 3 4 மார்க் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸு. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நயம்பாராட்டல் அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து தமிழாக்கம் தருதல் அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 42 அந்த 43 வந்து செவி மாற்றுத்திறனாளிக்கான கொஷின்ஸு. 44 ஸோ அல்லது கொஷின்ஸ் இது எல்லாமே பாருங்கள். இது 45 ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் நமக்கு. ஸோ 47 சாலை விபத்தில் தமிழ்நாடுலாம் நிறைய டைம் திருப்பி கேட்ட கொஸ்டின் தான். அதே தான் இன்றைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இதே கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்தாங்களா அல்லது டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஆஃப் இயர்லியை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் டிஃப்ரெண்ட்டான கொஷின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.